திமுகவில் அதிரடி மாற்றம். மாநில பொறுப்பை ஏற்கும் உதயநிதி. தேசிய அரசியலுக்கு செல்லும் ஸ்டாலின். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் தோல்வியின் அதிர்ச்சியிலிருந்து திமுக இன்னும் மீளவில்லை. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சந்தித்த எதிர்பாராத தோல்வி அக்கட்சியின் அடித்தளத்தையே உலுக்கியுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் திமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வைக்கவும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் கட்சி தலைமை ஒரு பிரம்மாண்ட உட்கட்சி மாற்றத்திற்கு தயாராகி வருவதாக அறிவாலய நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் தோல்விக்கு விடையளிக்கும் விதமாக கட்சியின் முழு அதிகாரத்தையும் இளைய தலைமுறையிடம் ஒப்படைக்க மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி உதயநிதி ஸ்டாலினிடம் திமுகவின் செயல் தலைவர் அல்லது அதற்கு இணையான போன்ற முதன்மையான பொறுப்பை வழங்கி மாநில அளவிலான கட்சி பணிகளை முழுமையாக அவரது கட்டுப்பாட்டில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே அமைச்சராகவும் இளைஞரணி செயலாளராகவும் கட்சியில் முக்கிய முடிவுகளை எடுத்து வந்த உதயநிதிக்கு இந்த அதிகாரப்பூர்வ பொறுப்பு ஒரு புதிய சவாலாக அமையும். தோல்வியால் சோர்வடைந்துள்ள அடிமட்ட தொண்டர்களை நேரில் சந்திப்பது, மாவட்ட வாரியாக பலவீனமாக உள்ள நிர்வாகிகளை மாற்றிவிட்டு புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிப்பது மற்றும் தாவேக்கவின் புதிய அரசியல் வியூகங்களை எதிர்கொள்வது ஆகியவையே உதயநிதியின் முதன்மை பணியாக இருக்கும். தமிழகம் முழுவதும் தீவிர பயணம் மேற்கொண்டு கட்சியின் வாக்கு வங்கியை மீட்டெடுக்கும் முழு பொறுப்பும் இனி அவரிடமே ஒப்படைக்கப்பட உள்ளது. வரும் ஜூன் மாதத்தில் நடைபெறவிருக்கும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் மு.க.ஸ்டாலின் மாநில அரசியலின் அன்றாட பணிகளிலிருந்து சற்றே விலகி தேசிய அரசியலில் தனது கவனத்தை செலுத்த உள்ளதாக தெரிகிறது. அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவமிக்க அவர் டெல்லி அளவில் பாசிச எதிர்ப்பு, மாநில சுயாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட உள்ளார். தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பது மற்றும் மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிரான கூட்டணிகளை உருவாக்குவதில் அவர் முக்கிய பங்கு வகிப்பார். கொளத்தூர் தொகுதி தோல்வி அவரது மாநில அரசியல் செல்வாக்கிற்கு தற்காலிக பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தாலும் அகில இந்திய அளவில் அவரது ஆளுமை இன்னும் மதிக்கப்படுகிறது. இதனால் மாநில அளவிலான நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் உதயநிதி கையாளும் வேளையில் ஸ்டாலின் தேசிய அளவிலான முக்கிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி நாடாளுமன்ற அளவில் கட்சியின் பெருமையை நிலைநாட்ட திட்டமிட்டுள்ளார். இந்த தலைமை மாற்றம் திமுகவிற்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று ஒரு தரப்பினர் கூறினாலும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளை உதயநிதி எவ்வாறு அரவணைத்து செல்வார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தாவேக்கவின் எழுச்சி இளைஞர்களை பெருமளவில் கவர்ந்துள்ள நிலையில் திமுகவின் பாரம்பரிய கட்டமைப்பை இளைஞர்களுக்கு ஏற்ப மாற்றுவது உதயநிதியின் முன்னுள்ள மிகப்பெரிய சவாலாகும். ஆட்சி அதிகாரத்தை இழந்தாலும் வலுவான கட்டமைப்பு கொண்ட திமுகவை மீண்டும் கட்டமைக்க உதயநிதி எப்படி செயல்பட போகிறார் என்பதும் தேசிய அளவில் ஸ்டாலின் எடுக்கப் போகும் முடிவுகளும் தான் திமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.